அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் தான் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. தடை தாமதம் என்று வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் அவமானங்களையும் சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையில காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நெருக்கடிகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் உறுதியாகவே விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரும்பாலும் ராசியின் அதிபதியான புதன் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். காலச்சக்கரத்தில் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார். 6ஆம் இடத்தை நோக்கி பல கிரகநிலைகள் வலம் வருவதால் இந்த தருணத்தில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் மேல் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளையும் பகை உணர்ச்சியையும் கொண்டிருப்பவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு அவர்கள் உறவாக மாறக்கூடிய வகையில் நட்பாக மாறக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் ராகு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 6ஆம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறாருங்க. ராகு சதய நட்சத்திரத்தில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிச்சயம் நிறைவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. ராகு யோகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் பல காரியங்களை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ராகு யோகத்தில் இருக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமான கேது விரயத்தை வெளிப்படுத்துகிறாருங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கி சிறப்பாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உருவாகுவதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடிகளாக இருந்தாலும் கூட உறுதியாகவே அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அலைச்சல் அதிகரித்தாலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் ஆதாயம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் வேளையாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் பிற்பகுதியில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன் என 3 கிரகநிலைகள் வலம் வருகின்றன. இதில் முழுமையாக மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 5இல் உச்சபலம் பெற்று இந்த வாரம் முழுவதுமே 5ஆம் இடத்தில் தான் வலம் வரப் போகிறார். செவ்வாய் 5இல் இருப்பது பல வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல விஷயங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இந்த தருணத்தில் மங்களக்காரகனின் அருளால் விலகும். புதிதாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய
முதன்மையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. உஷ்ணகிரகமான சூரியன் 5 முற்பகுதியிலும் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தும் அமைப்பு என்பது உறுதியாகவே பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விலகி அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு கன்னிராசிக்காரர்கள் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி உறுதியாக வரும். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் விலகும். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் யோகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் முற்பகுதியில் 5 வலம் வருகிறார், பிற்பகுதியில் யோகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில் உறுதியாகவே எதிர்பாராத பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். நினைத்ததை சரியான வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யும் வேலையாகவும் அமைகிறது. சந்திரன் நினைத்தவாறே பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சப்தமத்தை இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக வெளி சேர்க்க போகிறார். திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பாக்கியத்தின்படி யோகஸ்தானத்தை சனி வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறாருங்க. எனவே சனியின் அமைப்பு உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சில சிறப்பான முடிவுகளை இடமான மனநிலையுடன் மேற்கொள்வதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகமான குரு பகவான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க. தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். குரு பகவானின் அமைப்பால் எவ்வேறுபட்ட காரியமாக இருந்தாலும் அவற்றை விலக்கி தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. உபரி வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு அதிக வருவாயுடன் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்பாராத திடீரென பல இன்மையான நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும்.